உறவுகளை வாருங்கள் என்று வரவேற்றும் வாழ்த்தியும் பேச உள்ளார்கள். முதலாவதாக பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள். மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி இப்பொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ பல பேர் வந்து இணைகிறார்கள். இந்த இணைப்பு விழா நடைபெறுகிறது என்று நினைத்து பார்க்கிற பொழுது இது வாய் வைக்கும் கொள்கை பிடிப்புக்கும் புரட்சிகரமான அரசியலுக்கும் கிடைத்த வெற்றி. ஒருத்தரை அசிங்கப்படுத்துனா அவனை பெரியதாக்கி பாரு, அவன் யாருன்னு தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. மேடையில பேசாதவங்க போய் பேசி வச்சு பாரு, நடுநடுங்குவான். அதுதான் இன்று அரசியல் கூத்திலும் நடக்கிறது. எவனை ஏற்று வைக்க கூடாதோ அவனை ஏற்று வைத்த பிறகுதான் தெரிகிறது இங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளவு நல்லவர்கள். நம் மனசிலே முன்னெடுத்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எப்படிப்பட்ட நல்லவர் என்பது இன்று புரிந்திருக்கிறது. எங்கள் பலமே, நாம் தமிழர் கட்சியின் பலமே யார் என்றால் என்னை போன்ற வயதானவர்கள் அல்ல, உங்களை போன்ற இளைஞர்கள். ஒரு 100 இளைஞரை தாருங்கள், வலுவான பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொன்னார் விவேகானந்தர். ஆனால் இங்கு ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கிலே இளைஞர்கள் இன்றும் இன்றும் என்றும் சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டின் தலைவிதி நிர்ணயிக்கப்படுவது செந்தமிழன் சீமானால் தான் இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இதில் எந்தவித மறுப்பே இல்லை. என்ன செய்தார் சீமான்? 2 கருத்துக்கள் சொல்லி முடிக்கிறேன். என்ன செய்தார் சீமான்? ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு பேருந்துல போய் பயணப்பட்டது யாரு? தமிழ் தேசியம் பேசினவங்க. ஒரு ஜீன்ஸும் டி-ஷர்ட்டும் போட்டு தமிழ் தேசியம் பேசிய தலைவன் எங்கள் தம்பி செந்தமிழன் சீமான். தமிழ் தேசியம் நான் பிரிவினை நினைக்கிற வச்சா பத்தியா அந்த புத்தி பொது புத்தியில பிரபாகரன் தீவிரவாதம் என்று வைத்ததும் தமிழ் தேசியம் தீவிரவாதம் என்று பேசணும். ஒழிக்கணும்னா நீங்க தான் எங்களுக்கு தேவை. அதை ஒழிக்கணும். பிரபாகரன் தீவிரவாதியா இல்லடா, என் தமிழ் மாவீரன் பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய வல்லமை எங்களுக்கு இல்லைங்க. வருங்கால தலைமுறையை, உங்கள் குழந்தைகளுக்கு வளமான எதிர்காலத்தை, வளமான சிந்தனையை உங்க சந்ததிக்கு தரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க சந்ததி எங்க கிட்ட வந்தாங்க. வேற வழியே இல்லை. அப்படி தமிழ் தேசியத்தை பேசினார். நமக்கெல்லாம் தலைவராக இருக்க வேண்டிய எத்தனையோ பேர் இருக்க, திராவிடத்தின் தலைவர் என்று சொல்ல அந்த பெரியாரை இங்கே திராவிடத்தின் தலைவர் அல்ல, அவன் தமிழை வேறறுக்க வந்தவன் ஒரு நிலைநாட்டு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, அதை விட ஆக சிறந்த கொள்கை வேற எதுவும் கிடையாது. பெரியார் என்னென்ன தமிழ துரோகியாக இருந்திருக்கிறார் என்பதை இப்பொழுது இங்கு வந்திருக்கிற இளைஞர்கள் நீங்க புரிஞ்சுப்பீங்க. எங்கள் நாம் தமிழர் கட்சி மேடை ஒரு 30 பேர் கொண்டதாக இருக்கும். ஆனால் 30 பக்கங்களுக்கு நீங்கள் கருத்துக்களை கொண்டு செல்வதாக இருக்கும். 30 பக்கங்களுக்கு அந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா கருத்துக்களை கொண்டு செல்வதாக இருக்கும். நீங்க பேசுற பேச்சுல ஒரு மாற்றம் இருக்கும்.
உங்க நடை உடை பாவனையில ஒரு மாற்றம் இருக்கும். தற்சார்பு தற்சார்பு தற்சார்புன்னு பேசுவீங்க. இதையெல்லாம் மண்ணிலே விதைத்தவர் என் தம்பி செந்தமிழன் சீமான். மீண்டும்